ஹே ஹாய். இந்த வீடியோவை நான் முக்கியமாக எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப் செக்யூரிட்டியில் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. சரி, இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங் இன் எஸ்ஐபி செக்யூரிட்டி ஃபார் பாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஆர்கிடெக்ட் லெவல், இவங்கெல்லாம் இருக்கும்போது வை வி ஆர் டூயிங் த செக்யூரிட்டி வீடியோஸ் லைக் திட் மீன்ஸ் லைக் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இப்போ என்டர்பிரைஸ் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி, சைபர் செக்யூரிட்டி டீமில் நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிறோம். வி ஆர் யூஸிங் யூஏஎம் யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பேசுகிறோம் செய்கிறோம், நிறைய ஸ்ட்ரக்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன்ஸ் எடுக்கும்போது அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கான இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டி லா மூலயமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் பேசிக்காக சைபர் செக்யூரிட்டி டீமில் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டீம் பண்ணுறது. ஸோ இதில் ஏபிஐ செக்யூரிட்டி வரலாம், மேபி ஆர்எஃப்சி கனெக்ஷன், தீஸ் திங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டையும் தாட் ப்ராசஸையுமே நம்ம டெவலப் பண்ணிட்டா கன்சிஸ்டன்சியாக லேர்ன் பண்ண even though it's not going to work in this your regular works also, you have some precautions to work in these things, like how the cybersecurity works, how it aligned with this these applications, how you can work in this, how secure this applications, like any threatening or vulnerability is happening in your systems in your organization level, so you can control this one. லைக் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்ற ஒரு பார்ட்டுக்குள்ள நம்ம சைபர் செக்யூரிட்டி வரும், சைபர் செக்யூரிட்டிக்குள்ள அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும்போது, ஸோ இதை வந்து ஒரு செக்யூரான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ணணும். லைக் இதெல்லாம் சப்போர்ட் ஒர்க், கம்பெனி ஒர்க்ஸ்லாம் தாண்டி எவ்வளோ நம்மளால் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுது, ஒரு கம்பெனி உள்ள எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுதுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம இருந்தோன்னா லைக் இட் பி யூஸ்ஃபுல். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். உங்களுக்கு ஃபர்தராக அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்தராக வீடியோஸ் போடுறதுக்கு. எனக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ டைம் கிடைக்கல பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் மல்டிபிள் projects as well. So if I get a chance to work with get a chance to know about new things about BTP security, many things we are working, right? IAS, IPS things, then we are working in IGA, IAG, like working with the code injection systems, vulnerabilities with the SAP systems, non-SAP systems, these things and all we are working here for past 2 years. ஸோ இதை பற்றின தாட்ஸ் அண்ட் நாலேஜஸ் உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, இல்லை வீடியோஸ் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் சீக்கிரம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் இது என்னோடய பர்சனல் ஹாபியாக மாத்திரம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு டைம் மைண்ட் செட்டாக டக்குன்னு வரமாட்டேங்குது பிகாஸ் எனக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய மாறிட்டுருக்கு. ஸோ ஐ நீட் டு புட் அ கன்சிஸ்டன்சி வீடியோ as soon as possible. So let me see if it does work for me. I'll be supporting for you guys for a project and all these things soon as much as possible. Bye.